யூனிவர்ஸ் எப்படி நம்ம த்ரூவாக ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூனிவர்ஸ்னு சொன்னால் அது வெளியில் இருக்கிற அந்த அவுட்டர் ஸ்பேஸ் மட்டும் இல்லை. யூனிவர்ஸ் நமக்குள்ளேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு தாட்டும் ஒரு சிக்னல், நம்ம ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு எமோஷனும் ஒரு எனர்ஜி. யூனிவர்ஸ் என்றைக்குமே நம்மக்கிட்ட கேள்விங்க கேட்காது ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. யூனிவர்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு ஆன்சர்ஸ் மட்டும்தான் தரும். நம்ம என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வைப்ரேஷன்ஸை மேட்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் தான் யூனிவர்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சேடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட ஏன்பா சேடாக இருக்க, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்லாம் கேட்காது. யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேடாக ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் சேட்னஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த வைப்பில் இருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு சேட்னஸ் தான் வேணும் போல் அப்படின்னு உங்களுக்கு சேடான மூமெண்ட்ஸ் மட்டும்தான் தரும். இதுதான் யூனிவர்ஸோட லாங்குவேஜ். நீங்கள் பயத்தில் இருந்தால் பயத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் தரும். லவ்வில் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல் பண்ண லவ்வே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். யூனிவர்ஸ் என்றைக்குமே நம்ம டெஸ்டினியை டிசைட் பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னர் ஸ்டேட் தான் நம்ம டெஸ்டினி ஆர் அந்த அவுட்டர் ரியாலிட்டியை வந்து டிசைட் பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் கூட யூனிவர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. பிகாஸ் யூனிவர்ஸ் வேர்ட்ஸை கேட்காது, நம்ம ஃபீல் பண்ணுற அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன்ஸை தான் யூனிவர்ஸும் ஃபீல் பண்ணும். அதனால தான் நம்ம உள் மனசை சேஞ்ச் பண்ணாலே போதும், நம்ம வெளியே உலகம் தானாக மாறிடும்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த உள் மனசு நமக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த யூனிவர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப சொல்கிறேன், யூனிவர்ஸ் என்றைக்குமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை. அது எப்போவுமே நீங்கள் ஃபீல் பண்ணுறதை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு.